நள்ளிரவு விடியும் மட்டும் வந்து மிஞ்சு தொட்டு கொஞ்சிரனே ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே எடிட் பண்ணி தந்திருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎன்ஜிஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பிஎன்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் இமேஜில் இருந்து. வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும், இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி 3D ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த பாஸ் பட்டன் லைனில் அந்த ஏரோவில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்கொயர் ஐக்கான். அந்த ஸ்கொயர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 3Dயில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் பை ஒன்னா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த பிளேஸில் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் பாயிண்டரை நீங்கள் ஒயிட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டு கீழே நான் ஆட் பண்ணிப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் சப்போஸ் வேறு வேர்டு ஏதாச்சும் டைப் பண்ணுறதா கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு வேர்டு டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கோங்க. அது போக மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு 3 லைன் இருக்கும் மேலே, அதை கொடுத்துருங்க. இதில் இம்போர்ட் ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிஎன்ஜி இருக்கும். அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் ஸ்டார் கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது இருக்கும். ஓகே, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி மேலே டாப்பில் கொடுத்துருப்பேன். அந்த 3D கேமரா லேயருக்கு கீழே அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா மெயின் பிஎன்ஜி. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் கூட எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன். நீங்கள் வந்து வேறு இமேஜ் வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த பிஎன்ஜியில். இந்த பிஎன்ஜி எப்படி கட் பண்ணுறது நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ கடைசியில் வரலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்பில் ஈஸியாக நீங்கள் வந்து இமேஜை வந்து பிஎன்ஜியை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரே சிங்கிள் கிளிக்கில் தான். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவோட கடைசியில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ பிஎன்ஜி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து நான் கொடுத்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அது போக பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் எல்லாம் இருக்கும், சின்ன பிஎன்ஜிஸ் எல்லாம். சப்போஸ் நீங்கள் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான்.
ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் டெக்ஸ்ட் இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் இருக்கும். நீங்கள் 1 by 1 டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் பிஎன்ஜிஸ் ரீப்ளேஸ் பண்ணதான் பண்ணிக்கோங்க. அது போக பிஎன்ஜியும் இருக்கும் மெயின் பிஎன்ஜி, அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே இது பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சில ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது 2 ஃபாண்ட் இருக்கும் மொத்தம். நீங்கள் 2 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு சில ஃபாண்ட்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணியுமே சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ வந்து நம்ம கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஃபாண்ட் அண்ட் பிஎன்ஜிஸ் ரீப்ளேஸ் பண்ணவே போதும். வேறு எதுவுமே இதில் பண்ண தேவையில்லை. கடைசி வரலும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தால் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிருங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இமேஜோட பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி எப்படி கட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு நெட்வொர்க் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ ரூம்னு டைப் பண்ணிங்கனாவே இருக்கும். இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு கீழே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து கட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக் தான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் இது எரேஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராகவே எரேஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணணும். சிங்கிள் கிளிக் தான். இதில் கீழே டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.